நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன் காணலாம். வருகின்ற பராபவ வருடம் வைகாசி மாதம் 12ஆம் நாள் 26/5/2026 செவ்வாய்க்கிழமை பகல் 11:08 அளவில் குருபுகானந்து மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த குருபுகானந்து அதிசாரமாக ஒரு 3 மாதம் சிம்மராசிக்கு வந்துட்டு மீண்டும் வக்கரகதியில் கடகராசியிலே இந்த ஆண்டு சஞ்சாரம் செய்வார். துலாம் ராசி அன்பர்களுக்கு தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே உங்களுக்கு 3வது வீட்டிற்கும் 6வது வீட்டிற்கும் அதிபதியான குருபுகான் செல்வார். இப்போ குருபுகான் துலாம் ராசி அன்பர்களுக்கு எங்கே சென்றாலும் 7ஆம் இடம் வந்தாலும் 8ஆம் இடம் வந்தாலும் 9ஆம் இடம் வந்தாலும் அங்கே ஒரு ருணத்தை, ஒரு கஷ்டத்தை, ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுவார். ஆனால் 6ஆம் அதிபதி 9வது வீட்டிலே உச்சம் பெற்று இந்த வருஷம் 12 வருடங்களுக்கு பிறகு சஞ்சாரம் செய்யும்போது துலாம் ராசி அன்பர்களுக்கு தொழில் எழுந்து நிற்கும். தொழில் தூங்கிக்கிட்டு இருந்துச்சு போன வருஷமும் சரி, அதுக்கும் போன வருஷமும் சரி. துலாம் ராசி அன்பர்களுக்கு தொழில் தூங்கி கொண்டிருந்தது. நல்ல வருமானம் இல்லை, சம்பாத்தியம் இல்லை, அதிக மன அழுத்தம், மனக்குழப்பங்களில் துலாம் ராசி என்பர்கள் இருந்திருப்பீங்க. தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே குருபுகான் உச்சம் பெற்று செல்லும்போது தொழில் சார்ந்து உங்களுக்கு இருந்து வந்த போட்டி, பொறாமை, கெட்ட எண்ணம், எதிரிகளுடைய தொல்லை நீங்கும். தொழில் எழுந்து நிற்கும். கண்டிப்பாக தொழிலே செய்யாதவர்கள் இப்போ ஏதாவது சிறிய கடனாச்சும், பொட்டி கடனாச்சும் ஆரம்பிப்பீங்க. அதற்குண்டான வாய்ப்புகள் துலாம் ராசி என்பர்களுக்கு உண்டு. 10வது வீட்டிலே குருபுகான் அமர்ந்து முன்னேறி செல்லும்போது அவர் ஒரு 3 மாதம் லாபஸ்தானத்திற்கு வருவார். இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமணம் நடக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். ஏராளமான நல்ல விஷயங்கள், புதிய நண்பர்கள், மருமகன் மருமகள் வழியில், மூத்த உடன் பிறந்தவர்கள் வழியில், சித்தப்பன் பெரியப்பன் வழியில் உங்களுக்கு ஆதரவு உண்டு. விவசாயிகளுக்கு ஓரளவு நல்ல வருமானம் வரும். கடந்த வருஷத்தை விட இந்த வருஷம் நல்ல வருமானம் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி வண்டி, வாகனம், இயந்திர தொழில், நகை, வியாபாரம், இந்த மாதிரி எல்லா தொழிலும் ஓரளவு நல்ல வருமானத்தை பார்க்கலாம். குருபுகானுடைய 7ஆம் பார்வை துலாம் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தின் மேல் விழுகிறது. அங்கே குருபுகான் நேசம் பெறுவார். 4வது வீட்டை குருபுகான் பார்வை செய்யும்போது சிலர் வேலைக்காக, படிப்புக்காக வெளியூரில் தங்குற மாதிரி, வெளிநாடு செல்கிற மாதிரி இந்த காலகட்டம் ஏற்படும். அதாவது வீட்டில் இருந்தாலும் ஒன்று தான், காட்டில் இருந்தாலும் ஒன்று தான். நான் வீட்டை விட்டு வெளியில் போய் வேலை பார்க்குறேன், வெளியில் போய் படிச்சுக்கிறேன் அப்படின்னு வீட்டை விட்டு வெளியில் கிளம்பக்கூடிய சூழ்நிலை உண்டு. 4வது வீட்டை குருபுகான் பார்வை செய்யும்போது தாயார் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். வீடு, மனை, நிலம், சொத்து சார்ந்த பிரச்சனைகள் தீரும். அதாவது கோர்ட்டு கேஸு, வழக்கு விடலங்க ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் தீர்வுக்கு வரும். சிலர் சொத்துக்கள், வீடாக இருக்கலாம், வீட்டு மனையாக இருக்கலாம், அல்லது விவசாய நிலமாக இருக்கலாம், விற்கணும் அப்படின்னு காத்து கொண்டிருப்பவர்கள் அதிக விலைக்கு விற்றுட்டு வேற இடம் போய் நல்ல இடமா வாங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. வீடும் வாங்கலாம், வீடும் கட்டலாம். அதற்குண்டான வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உண்டு. துலாம் ராசிக்கு 2வது வீட்டை குருபுகான் 5ஆம் பார்வையால் பார்வை செய்கிறார். வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானத்தை கர்மஸ்தானத்திலே அமர்ந்து 10வது வீட்டிலே குரு அமர்ந்து 2வது வீட்டை பார்வை செய்யும்போது தொழில் ரீதியான பிரச்சனைகள் தீரும். அதனால் தொழில் எழுந்து நிற்கும். தொழில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். கண்டிப்பாக தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வருமானம் உண்டு. குருபுகான் 2ஆம் வீட்டை பார்வை செய்யும்போது வேலை, உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு, அதாவது பதவி உயர்வுக்காக இடம் மாற்றங்கள் பெறக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி துளாராசிக்கு 10ஆம் வீட்டில் குருபுகான் இருக்கும்போது தான் என்ற அகம்பாவம், தான் என்ற கர்வம், இதெல்லாம் குடும்ப நபர்களிடமும் சரி, வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையும் சரி, முதலாளியிடமும் சரி, உயர் அதிகாரிகளிடமும் சரி, வேலை பார்க்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தானே மேனேஜராக போட்டாங்க அப்படின்னு எல்லாமே என் கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னு மற்றவர்களே அதட்டுவது, அதிகாரம் செய்வது, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி என்பர்கள் தவிர்ப்பது நல்லது. துலாம் ராசிக்கு 2வது வீட்டை குருபுகான் பார்வை செய்யும்போது உங்களுடைய சொல், வாக்கு இந்த காலகட்டத்தில் பலிதமாகும். கடன் வாங்கியிருந்தீங்கன்னா சொன்ன தேதியில் கடனை திருப்பி கொடுப்பீங்க. சொன்ன சொல்லு கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு துலாம் ராசி என்பதுக்கு இந்த காலகட்டம் உண்டு.
துலாம் ராசிக்கு 6வது வீட்டை சத்துருஸ்தானத்தை குரு பகவான் பார்வை செய்கிறார். அங்கே வந்து சனி அமர்ந்திருக்கிறார். கண்டிப்பாக வந்து உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். எதிரிகள் தொல்லை கொஞ்சம் நீங்கும். அதாவது வேலை சார்ந்து உத்தியோகம் சார்ந்து எதிரிகள் தொல்லை நீங்கும். வேலையே இல்லை, நான் வந்து வீட்டிலேயே இருந்தேன்பா, வருமானமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கூட இந்த காலகட்டம் உங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்கள் உயர் பதவிக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் கண்டிப்பாக உயர் பதவி உண்டு. வேலையில் வந்து ப்ரமோஷன் உண்டு. அதிகமாக சம்பளம் எதிர்பார்க்கலாம். அதிகமாக சம்பளம் வாங்குவீங்க. மாத சம்பளமே இல்லை, தினந்தோறும் கூலி வேலைக்கு போயிட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கூட அதிகமான வருமானத்தை எதிர்பார்க்கலாம். 6வது வீட்டை குருபகவான் பார்வை செய்யும்போது சிலர் வந்து வீட்டு மூலமோ வண்டி வாகனங்கள் மூலமோ சொத்துக்கள் மூலமோ அல்லது நகை மூலமோ அதிகமாக வந்து கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. ஏன்னா நீர் ராசியில் செல்லக்கூடிய கிரகம் கண்டிப்பாக வந்து கடனை வந்து அதிகப்படுத்தி எடுத்துகிட்டு போயிடும். துலாம் ராசிக்கு 6ஆம் அதிபதி உச்சமாக இருக்கும்போது கண்டிப்பாக தேவை அறிந்து பணம் வந்து செலவு பண்ணுங்கள். தேவையில்லாமல் பணத்தை செலவு செய்யாதீர்கள். அதே மாதிரி தேவையில்லாமல் கடன் வாங்குவது, 10 ரூபா வட்டி 20 ரூபா வட்டின்னு மீட்டர் வட்டிக்கு போய் கடன் வாங்குறது, இதெல்லாம் வந்து தவிர்த்து விடுங்க. தேவையில்லாமல் யாருக்கும் ஜாமீன் கையொப்பம் போடாதீங்க. யாருக்காவது ஜாமீன் கையொப்பம் போட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் இந்த பயம் வந்துடும். தொழில் சார்ந்து வேலை சார்ந்து மற்றவர்களுக்கு ஜாமீன் கையொப்பம் போட்டு இதே ஒரு வழியில் உங்களுக்கு வந்து பயம் இந்த காலகட்டத்தில் உண்டாகும். குரு பகவான் அதிசாரமாக சிம்மராசிக்கு வரும்போது துலாம் ராசி என்பதற்கு லாபஸ்தானம் 11வது வீட்டிற்கு குரு வரும்போது நண்பர்கள், உறவினர்கள், சொந்தக்காரர்கள் வழியில், மூத்த உடன் பிறந்தவர்கள் வழியில் அதிக நன்மை பெறுவீங்க. அதே மாதிரி குடும்பத்தில் வந்து சுபகாரியங்கள் நடக்கும். 11வது வீட்டிற்கு குரு வரும்போது நீங்கள் வந்து சொத்து பத்து நிலம், தங்க நகை இந்த மாதிரி வந்து உங்களுடைய வசதி வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உயரும். துலாம் ராசிக்கு 10வது வீட்டிலே குரு பகவான் வரும்போது சிலர் வந்து ஆன்மீக பயணம் சென்று வரதுக்கான வாய்ப்பு உண்டு. குடும்பத்துக்கு தெரியாமல், வீட்டுக்கு தெரியாமல் வீட்டை விட்டு வெளியேறி செல்லக்கூடிய அமைப்பு உண்டு. அதனால் வந்து இளைஞர்களை, சனி திசை நடக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களை பெற்றோர்கள் வந்து கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். பெற்றோர்களிடம் கோவிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு ஓடலாம், சாமியாராக போகலாம், சன்னியாசியாக போகலாம் அப்படின்ற எண்ணமும் துலாம் ராசிக்கு 10வது வீட்டிலே குரு பகவான் வரும்போது ஏற்படுத்துவார். இளைஞர்களை கவனமாக பார்த்துக்கணும். உங்களுக்கு வந்து சனி திசை நடந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பெற்றோர்களுக்கு பணிந்து பெற்றோர்கள் ஆலோசனை கேட்டு துலாம் ராசி அன்பர்கள் செயல்படுங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு தொழில் சார்ந்த முன்னேற்றம் உண்டு. நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட சேனலில் தினந்தோறும் ஜோதிட பதிவுகள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.